ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஜவ்வரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், அலசி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாங்க. ஒரு ஜன்னி வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போது அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதில் முந்திரி, திராட்சை இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வறுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது அதே நெய்யில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஜவ்வரிசி வடித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வறுக்கும் பொழுது ஜவ்வரிசி வந்து 3/4 பாதம் அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு வதக்கும் பொழுது மீதி இருக்கிற அந்த 1/4 அளவும் வெந்து வந்துருங்க. நம்ம இந்த மாதிரியும் வேக வைக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி எல்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எவ்வளோ ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். நம்ம சர்க்கரை சேர்க்கும் பொழுது சர்க்கரை வந்து இலகி வரும்போது இந்த மாதிரி தண்ணி விட்டு வருங்க. நம்ம வதக்க வதக்க இது வந்து நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இந்த டைமில் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து முற்றிலும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நம்ம குங்குமப்பூவை வந்து சுடு தண்ணியில் சேர்த்துட்டு அதுவுமே சேர்த்துக்கலாம். அதுவுமே ஒரு எல்லோ கலர் வந்து கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சை அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு பாருங்கள், இதெல்லாம் நல்லா திரண்டு திக்காகி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கேசரி மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஜவ்வரிசி கேசரின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கேசரி மாதிரி தாங்க இருக்கும். சாப்பிட வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.